ஏதாவது ஒரு பலனுக்காக சரணாகதி பண்றவாள் நாமளே பண்றோம்னு வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்துக்கும் ஆச்சாரியன்ட்ட போயின்னு இருக்க முடியாது. ஏதோ ஒரு ஆத்திரம் நல்ல காரியம் நடக்கணும், நம்ம எடுத்த நல்ல காரியம் நிர்விக்னமாக நடந்து முடியணும், அதுக்காக சரணாகதி பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் பண்ண வேண்டாம். இந்த ஞாச தசகத்தை சொன்னா போதும், வேற எதுவுமே பண்ண வேண்டாம். சரணாகதி பண்ணணும்னா எப்படி பண்ணணும், அதுக்கான பிரயோகம் என்னன்னா அதெல்லாம் ரகசியமாக வச்சுருக்கா ஆச்சாரியர் எல்லாம், வெளியில யாருக்கும் சொல்ல மாட்டான். அது அந்த பரம்பரையா அடுத்த ஆச்சாரியர்களுக்கு தான் வருவது, வேற யாருக்கும் வராது. சரணாகதியினுடைய பிரயோகம்னு பேர் அது. அதை எப்படி பண்ணணும் என்பதெல்லாம் அவர்கள் எம்பெருமான் கிட்ட போய் பிரார்த்திச்சு சரணாகதி பண்ணுவார்கள். ஆனா நாம என்ன பண்ண முடியும்? அந்த சரணாகதி பிரயோகம் பிரபத்தி பிரயோகம் அப்படின்னு பேர் இருக்கு. இந்த பிரபத்தி பிரயோகம் கிடைக்காதவாள்லாம் ஏதாவது ஒரு விதத்துல எம்பெருமானுடைய அனுகிரகத்தை வாங்கிக்கணுமே. மோட்சத்துக்கான பிரபத்தி ஆச்சாரியன் பண்ணிடுறான்னு வச்சுப்போம். அப்ப நமக்கு சாதாரண சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நமக்கு வந்து எம்பெருமான் அனுகிரகம் பண்ணா தேவையில்லைன்னு இருக்கு. நம்ம ஒரு பெரிய ஆபத்துல மாட்டின்னு இருக்கோம்னா எம்பெருமான்கிட்ட சரணாகதி பண்ணணும்னு தோன்றது. அந்த மாதிரி நமக்கு ஒரு பெரிய காரியம் ஒன்று நடக்கணும்னா எம்பெருமான்கிட்ட சரணாகதி பண்ணணும்னு தோன்றது. அப்ப அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், நாம சிரமப்படவே வேண்டாம். இந்த ஞாச தசகத்தை எடுத்து சொன்னா போதும். பெருமாள் கிட்ட ஸ்தோத்திர பாடமாக நாம படிச்சா போதும். நம்ம வேற என்ன பண்ண போறோம்? இந்த பாடம் படிச்சாலே, ஸ்தோத்திரமாக புஸ்தகத்தை வச்சுன்னு படிச்சாலே, இல்லை மனப்பாடமாக வைத்துக்கொண்டு ஸ்தோத்திரமாக பாராயணம் பண்ணாலே அந்த மாதிரி விசேஷமான பலன் கிடைக்கும். அப்படி விஷயங்கள்லாம் இதுல இருக்கு.